जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வார ராசி பலன் நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் எப்படி இருக்கு. குருஜி எல்லாருமே கேட்கலாம், குருஜி இந்த மாதிரி வார ராசி பலன் நம்ம சொல்றோமே, இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு மாதம் எல்லாம் 6 மாதம் எல்லாம் ஒரு வருஷம் எல்லாம் நம்ம சேர்த்து வைத்த சில நல்ல பேர் நல்ல விஷயங்கள் எல்லாம் சில நேரங்களில் நமக்கு நேரம் சரியில்லைன்னு அந்த வாரம் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளை கெடுத்து விட்டுரும், ஒரு கெட்ட பேர் நமக்கு உண்டு பண்ணிடும். அதனாலதான் இந்த வார ராசி பலன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வார ராசி பலன்னா எப்படி பார்க்கிறோம்? இந்த வாரம் நமக்கு எது நல்லது, எது கெட்டது, எது நம்ம செய்யணும், எது நம்ம செய்யக்கூடாது, நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், குடும்பத்துல எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொல்றோம்? இந்த 12 ராசியை வைத்து இப்ப இருக்கக்கூடிய கோச்சார நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து சில பேருக்கு இது 100% அப்படியே பழிக்கும். சாமி சொன்னது கரெக்டா இருக்கு, சாமி சொல்றது சில விஷயங்கள் சரியா இருக்கு, இதை நம்ம இனிமேல் இப்படி இதை மாத்திக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் இதை பார்க்கிறது. குடும்பத்துல நமக்கு வேலை உயருமா, பண வசதி வருமா, வேலை உயருமா, குடும்பத்துல நன்னா இருக்குமா, மனக்கசப்புகள் நீங்குமா, பேசாதவர்கள் பேசுவார்களா, எப்படி இருக்கும், வியாபாரத்துல லாபம் இருக்குமா, யாரையும் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாது ஒரு வாரத்தில் எடுக்கும் ஒரு தவறான முடிவு பல மாதங்களை உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு செய்யும். அதனால நம்ம என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசிக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரிஷப ராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் எல்லாம் அவசரம் காட்டாமல் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். கோபம் காட்டாம, அவசரம் காட்டாம, யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாம, கொஞ்சம் சொல் பேச்சு கேட்டு அம்மா அப்பாவை அழ வைக்காம சில விஷயங்கள்லாம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. அப்பா கூட ஏதாவது சொல்றாரு அப்படின்னு சொன்னா நீ சொல்றத சொல்லு, நான் செய்யறத செய்யறேன்னு சொன்னா அவங்க விடுற கண்ணீர் உன்னை ரொம்ப பாதிக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. 1. 2வது சகோதரன் சகோதரிக்குள்ளெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டா, விவாகரத்தாகி வீட்டுல இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு வேலை இல்லாம வீட்டுல இருக்கீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு குடும்பத்துல ஒரு 3 பேர் சகோதரன் சகோதரிகள் இருக்கீங்கன்னு சொன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் சொன்னதை நீ செஞ்சியா, நீ என்ன பெரிய யோகியமா, நீ என்ன பெரிய விஷயமா, நீ என்ன பெரிய இதுவா, இப்படிதான் சண்டை. பேச்சு ஆரம்பமே இப்படிதான் இருக்கும். எனக்கு தெரியும், உன் வேலையை நீ பாரு, நீ எனக்கு ஒன்றும் புத்தி சொல்ல தேவையில்லை, இப்படிதான் போகும். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கதான் இருக்கும். வேலையில கேட்கவே வேண்டாம், அதுவும் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா நீங்க கேட்கவே வேண்டாம், 1008 பிரச்சனைகள் இருக்கும். எதடா சமாளிக்கிறது, என்னடா செய்யறது, சடனா வேலை போறதுக்கான யூ ஆர் டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு மெயில் வரும். உனக்கு இத்தனாம் தேதி வரைக்கும் தான் உனக்கு வேலை, இதுக்கப்புறம் உனக்கு வேலை இல்லை, நீ கிளம்பு அப்படின்றான். ஸோ சில விஷயம் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறலாமா, நீ பிஆருக்கு எதிர்பார்த்துட்டு இருப்ப, இல்லை வேற எதுக்காவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்ப, அதெல்லாம் நடக்காது. இதுல கணவன் மனைவி பிரச்சனை வேற, நீ ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல, பிள்ளைங்க ஒரு இடத்துல, ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. ஏற்கனவே மாமனார் மாமியார் வீட்டில் உனக்கு மரியாதை கிடையாது, ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வரும், பிரிஞ்சிருக்கீங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ இதுக்கு அப்புறமாவது ஓரளவுக்கு கொஞ்சம் சரியா வரணுமா வேண்டாமா? அப்போ கொஞ்சமாவது யோசிச்சு சில விஷயங்கள் செய்யணும், அவசரப்படக்கூடாது. கூடியமான வரையில பெற்றோர்கள் கண்ணீர் சிந்தினால் உனக்கு ஆகாது, உன் குடும்பத்திற்கு ஆகாது. அவங்களுடைய கண்ணீர் உனக்கு வரக்கூடாது. ஒரு நிமிஷம் உங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களா, ஹலோ அம்மா எப்படிமா, என்னப்பா எப்படிப்பா இருக்க, சாப்பிடு, ஏதோ ஒரு விஷயமா உனக்கு நீ பேய ஃபோன் பண்ண ஃபோனவே அப்படின்னு நீ வாட்டுக்கு ஒரு அலட்சியமா நீ பதில் சொன்னு வச்சுக்கோ. ஏன் அவங்க மனசு ரொம்ப நொந்து, சரி பிள்ளை ஏதோ வேலையா இருக்கா போல இருக்கு அப்படின்னு அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்க அந்த ஒரு நிமிஷம் அந்த மனசு நோகிறது உன்னை ரொம்ப பாதிக்கும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கும் ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் சில துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த துர்மரணங்கள் கூட பாத்தீங்கன்னா சுமங்கலே சில பேர், அதுலயும் சில பேர் நிறைவேறாத ஆசையோட இருந்திருக்கலாம். சில பேருக்கு பிரேத சாபமும் உண்டு.
இது நிதர்சனமான உண்மை. இது இல்லைன்னு நீங்க மறக்கவே முடியாது. அதனால தான் இன்னைக்கும் சில பேருக்கு இந்த வருஷத்துல கூட சில பேருக்கு அபார்ஷன்ஸ் ஆயிருக்கு. சில குழந்தைகளுக்கு விட்டு 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 உடல்நிலை பாதிப்பு அதிகமா வந்துட்டு இருக்கு. சில பேருக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்திலும் பிரச்சனையிலும் இருந்துட்டு இருக்கீங்க. இது எல்லாம் ரிஷபராசிக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ பாசிட்டிவா சில விஷயங்கள் நடக்கணும், பாசிட்டிவா சில விஷயங்கள் வரணும். அப்போ நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். வேலை விஷயத்துல பொறுமையா இரு, வேலை விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணு. வேலை விஷயத்துல உனக்கு தெரிஞ்சதை நீ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடு. தனக்கு தான் தெரியுங்கிற எண்ணத்தோட இருக்காதே. கொஞ்சமாவது சில விஷயங்கள் மாறிடு. வேலை விஷயத்துல ஓகே. அதே போல பெண்களாக இருந்தாலும் வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமா போங்க, கவனமா வாங்க. வேலை விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. யாரையும் ஓவர்டேக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஹெட்வீட்டா இருக்காதீங்க. ரொம்ப திமிராலாம் இருக்காதீங்க. நார்மலா இருங்க. நார்மலா இருந்து திமிராலாம் இருந்து ஒன்றும் வாழ்க்கையில நீ சாதிக்க போறதில்ல. நீ நல்லாவே நீ நார்மலா இரு, வாழ்க்கையில அமோகமா வருவேன். அதே போல குடும்ப விஷயத்துல நல்லா சக்சஸ் பண்ணு. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சரியா வந்துடும். கணவன் மனைவிக்குள்ள நல்லா இருக்கும். விவாகரத்தெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் திருமணம்லாம் ஓரளவுக்கு பேசணும். ஆவணி மாசத்துலாம் கல்யாணம் நடக்கும். ஓரளவுக்கு சில விஷயங்கள் நல்லபடியா நடக்கும். ஆனா இந்த வாரத்துல சில தேவையில்லாத கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் வரும். அதுலயும் நீ கொஞ்சம் கவனமா இரு. தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரும். அதுலயும் நீ கொஞ்சம் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், நீயா போய் மூக்க நுழைச்சிக்காத. நீயா போய் ஒரு விஷயத்துல மாட்டிக்காத. வருதா அது என்ன செய்யணுங்கிறத பார்த்து இது பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டோம், மகாலட்சுமிக்கு தீபம் போடு. இல்லையா வீட்டிலேயே கூட மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி வீடு ஃபுல்லா கோமயம் தெளிச்சு நிறைய வீட்டை கொஞ்சம் மங்களகரமா வச்சுக்கோ. சண்டை இல்லாத வீடு மன அமைதியை தரும். அந்த மாதிரி இது பண்ணு. எந்திருக்கும் போதே சண்டையோட இருந்துன்னு நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த வீடு சண்டையோட தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வழி கொடுக்காமல் நித்தியம் நல்ல மகாலட்சுமி கடாட்சத்தோட அமோகமா இருக்கணும். சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பாத்தீங்கன்னா பொது ராசி பலன்கள். வார ராசி பலன்கள்லயே பொது ராசி பலன்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த பொது ராசி பலன்கள்லயே பாத்தீங்கன்னா சில பேருக்கு இது அப்படியே 100% பலிக்கும். சாமி நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு, நீங்க சொன்னது சரியா இருக்கு. எத்தனையோ பேர் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ இந்த காணொலி பாக்குறவங்க எத்தனையோ பேர் எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் உங்களுடைய பாராட்டுக்கள்லாம் தெரிவிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கெல்லாம் நான் நன்றி கடன் பட்டவன். ஏன்னா எல்லாருடைய ஒரு பாராட்டுதலும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா. வெளிநாட்டுல எல்லா இடத்துலையுமே சுவாமி உங்களுடைய ஒரு சில காணொலிகள் பார்க்கும்போது எக்ஸலண்டா இருந்தது, கண்ணு கலங்கி இருக்காங்க, அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா இது பொதுவான ராசி பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி கொடுத்து உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி ஜாதகத்தை பாருங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஏது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் அல்ல, நீங்க ஜாதகம் மட்டும் நீங்க பார்க்கணுங்கிறது கிடையாது. ஜாதகம் பார்க்கலாம், எண் கணிதம் பார்க்கலாம், அதே போல பாத்தீங்கன்னா கைரேகை பார்க்கலாம். உங்களுக்கான ராசி கற்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக திருமண பொருத்தம் பார்த்து கொள்ளலாம், பெயர் ராசி பொருத்தம் பார்த்து கொள்ளலாம். ஜாதகம் எழுதி தரப்படுகிறது. இவ்வளவு செய்யறோம். இது இல்லாமல் மிக முக்கியமாக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கேரளா அஷ்டமங்கல பிரசன்னம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல நான் பார்க்கிறது பாத்தீங்கன்னா தற்கால பிரசன்னம். ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில், தற்கால பிரசன்னம் அதுன்னு பேரு. 2வது தீப தாம்பூல பிரசன்னம். வீட்டுல பார்க்கிறது. அது வீடியோலயோ மற்ற இதுலயோ பார்க்க முடியாது. வீட்டுல பார்க்கிறது தீப தாம்பூல பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நான் பார்க்கிறது பாத்தீங்கன்னா வெறும் தாம்பூல பிரசன்னம். அது நீங்க நேர்ல பார்த்தால் இன்னும் சிறப்பு. அப்படி இல்லைன்னு நம்ம பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அது அடுத்ததாக பாத்தீங்கன்னா அஷ்டமங்கல பிரசன்னம். அஷ்டமங்கல பிரசன்னம்ங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுவும் வீட்டில தான். தேவ பிரசன்னம்ங்கிறது கோவிலுக்காக பார்க்கக்கூடியது. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் அதாவது தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண அப்படின்னு சொல்லுவாங்க. தனம் ஆகர்ஷணம், காசு கொட்டுன்னு கொட்டும் சில ஆலயங்கள்ல. அதே போல தன ஆகர்ஷண ஜன ஆகர்ஷண. ஜனம்னு மக்கள் நிறைய கூட்டம் கூடுவது. அதுக்கெல்லாம் இந்த ஆகர்ஷண சக்தி. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தேவ பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதெல்லாமும் நான் பார்த்துட்டு இருக்கேன், வாஸ்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கண்டிப்பா வீடியோல இருக்கக்கூடிய நம்பர்ல கால் பண்ணி நான் சுவாமிஜி கிட்ட பேசணும், குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசுங்க. சுபம், வாழ்க வளமுடன்.